பாலிவுட் பாலையாவான சல்மான் கானின் சிக்கந்தர் படம் சிறப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் சிறப்பாக இருக்கும்னு நினச்சி தான் நாம் தேட்டருக்குள்ளே போனோம். அதுக்கு காரணம், இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கியிருக்காரு. ஆனால் உள்ளே போன பிறகு தான் தெரிஞ்சது படம் சிறப்பாக இருக்கோ இல்லையோ, சிரிப்பு அடைக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு. அதாவது இந்த படத்தை ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பார்த்துட்டோம்னா நம்ம மனசுக்குள்ளே தோணக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? சோதிக்காதீங்க பாய், சோதிக்காதீங்க, நாங்கள்லாம் பாவம் இல்லையா, பணம் கொடுத்து பார்க்க வந்தவனை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தலாமா அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி கேட்கும் வண்ணமாக இந்த படத்தில் நிறைய விஷயம் இருக்குது. ஒரு பாட்டு, ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் கழுத்தை அருவு போடுற டைலாக்கு, நாட்டுப்பற்று, தேசப்பற்று, இந்த மாதிரி நிறைய விஷயத்த சும்மா அப்படி ஊற வச்சு அடிச்சிருக்கிறாங்க. உள்ளே போன நம்மளால தான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த படத்தில் காஜல் அகர்வாலுக்கெல்லாம் வேலையே இல்லை, ஏன் வேறு படமே கிடைக்கலையா, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து தான் இந்த படத்தில் நடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது கேட்க தோணுச்சு. அதே மாதிரி சத்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. அவர் என்ன தான் நாத்திகம் பேசி இந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் நேரடி இந்தி படத்தில் நடிச்சிருக்காரு. சரி, ஒரு உபதேசம் நமக்குன்னு வந்தால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் தான் ஓடுது. ஆனால் இந்த 2.5 மணி நேரமே ஏதோ ஒரு 5 மணி நேரம் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் இந்த படத்தில் நமக்கு இருக்க தான் செஞ்சது.